யார் என்னைய சொல்றியா ஹரிகிருஷ்ணா? யாரை எக்ஸ்பிளைன் பண்ணா? யாரை சொல்ற என்னையவா? புள்ளி என்னாச்சு புள்ளி? ஹரிகிருஷ்ணன் என்னன்னு கேளு. ஹரிகிருஷ்ண பையன் என்ன பேசுறாருன்னு கேளு. என்னவா ஹரிகிருஷ்ணாவுக்கு? என்ன சொல்லலையா குண்டு ஆண்டி? சரி கமல், ஓகே கமல், நீ யாரை சொன்னியோ சொல்லிக்கோ, ஓகேவா? சரி ஓகே. புள்ளி என்னாச்சு? சாப்பிட போயிட்டியா? அவ்வளோ நேரம் ஆளை காணோம். ஹரிகிருஷ்ணா, கமல் குட்டி சாப்பிட்டியா? ஹாய் சுஜிதா, எங்கடா சொல்லாமையே போயிட்ட? சுவாதி சதீஷ் லைனில் இருக்காங்க. ஆச்சி நல்லா இருக்காங்க. சுகம்தன் சூப்பர். ஓகே ஓகே, விடு விடு ஸ்வாதி. எப்பொழுதும் நம்ம இன்னைக்கு நேத்தா வருது, எப்பொழுதும் வர்றது தானே, விடுங்க விடுங்க. பிருத்திவி சொல்லுடா தங்கம். கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணுறது பயமாக இருக்காவா? அப்படிலாம் ஒன்றும் தெரியலப்பா. நம்ம நேச்சுரலாக எப்போதுமே நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு தானே இருக்கேன், அதனால் எனக்கு தெரியல. அதுவும் கேமரா முன்னாடி டைலாக் பேசுறது கூட எனக்கு ஒன்றும் பயமாக தெரியல, ஈஸியாக தான் பண்ணேன். காலில் இருந்தீங்களா? ஓகே ஓகேப்பா, பரவாயில்ல. ஹாய் சுஜி, என்னடி எதுக்கு பயம்? அதான் ராக்கி பாய், எப்போதும் நம்ம எப்படி இப்படி லைவில் உட்காந்து உங்களோட பேசுகிறோன்னா அதே தான் எல்லா இடத்துலையும். ஏன்னா அந்த வசனம் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் டைலாக் வந்து மனப்பாடம் பண்ணணும். ஏன் கமல் என்னாச்சு? ஹரிகிருஷ்ணா ஏன் எல்லாரையும் வம்புழுக்கிற? நல்லபடியாக பேச எல்லாத்திட்டையும். போக போக பழகிடும். அதுவும் இல்லாமல் நமக்கு பழகிடுச்சு ஏற்கனவே. நம்ம வந்து டிரைவிங் லைனில் ஃபுல்லாக எல்லாத்துட்டையும் பேசி தான் ஆகணும். வர்றவங்க எல்லாத்துட்டையும் டூ வீலர் வரவங்கள கார் வந்து டிரைவிங் எடுக்க சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பேசி தான் ஆகணும். அதனால் பேச்சு திறமை. அடுத்தது டிரைவிங்லேயே அவ்வளோ நம்ம பழக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷார்ட்ஸ் எல்லாமே போடுறோம், அதுலேயும் பழகிறோம். அப்போ கேமரா முன்னாடி நிற்கிறதுல என்ன ஒன்றுமே இல்லை, கேஷுவலாக போயிட்டு இயற்கையாக செய்கிறது, ரியலாக உண்மையாக நடத்துக்கிறது, அதுதானே உண்மை. என்ன பேசணுமோ அதை பேசிட்டு அசால்ட்டாக வரப்போகிறோம், அவ்வளோதான். சரி ஹரிகிருஷ்ணா, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. நீ சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? சோலோ மெகா தீபக் வரல. ஆமாம், அவன் வந்தால் செட்டாக 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு வந்தால் நான் என்ன சுஜி பண்ணுறது? நேற்றே சொன்னேன் 10 மணிக்கெலாம் வாங்கப்பான்னு. இல்லை நான் முடிச்சிருவேன் செல்லக்குட்டி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இன்னைக்கு வெளியில் போயிட்டு வந்ததுனால ரொம்ப தூக்கமாக வருது செல்லம். ஆமாம், ஆன்ட்டிக்கு வயசாகிடுச்சு, முடியல, வெளியில் அலைஞ்சாலே சேராது வேற. சரி போய் தூங்குவோம். எப்போதும் நம்ம வாழ்க்கையில் உண்மையை பேசியே தான் இருக்கோம் இல்லையா? உண்மையை தவிர எதையும் பேசுறது இல்லை. உண்மையுமே டயர்டாகிடுச்சுடா செல்லம். ஆமாம், இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன் பாரு. வெளியிலேன்னு எங்கே போனாலுமே எனக்கு டயர்டாகிடும் செல்லம். சரி ஓகே, ஹரிகிருஷ்ணனுக்கு அதுதான் ஆசையா? சரி ஓகே, நான் தான் சொல்லிட்டேனே ஹரிகிருஷ்ணா, நீயாச்சு அவங்களாச்சு. பிருத்திவி மேக்கப்லாம் அவங்க பண்ணி விடுவாங்களாவா? மேக்கப் வேணும்னா நம்மளே பண்ணிக்கலாம். இப்போல்லாம் சின்ன சின்ன ரோல் தான், இப்போ நம்மளே பண்ணிக்கலாம்ப்பா. நமக்கு எல்லாமே தெரியும், அதனால நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் வந்து என்னென்னா அதில் நம்ம பெஸ்ட்டாக வந்து ஓரளவு நிறைய படங்களில் நடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்குன்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் தனியாக போடுவாங்க. இப்போல்லாம் போட மாட்டாங்க. இப்போல்லாம் நம்மளே பண்ணிட்டு போக வேண்டியது தான். உடம்பு தான் முக்கியம். ஆமாண்டா தங்கம். பத்திரிக்கா? ஆமாம், இனிமேல் அப்படி தான் செய்யணும் சுஜிமா. 10 மணிக்கு தொடங்கி 11 மணி 11:30க்கு முடிக்கணும். இப்படியே நான் டயத்தை பார்த்து கடைசியில் நடுராத்திரியில் தான் லைஃப் போடணும் போல இருக்கு. ஒர்க்கு போகணும். ஆமாம், தூங்கிடுவேன். ஆமாம் செல்லம், நாளைக்கு காலையிலேயே போகணுண்டா தங்கம். எக்ஸாம்லாம் பெருசுடா. என்னாச்சு? இப்போவே 10:30, அவ்வளோதான் முடிக்க போகிறேன்ப்பா. ராக்கி அதான் முடிக்க போகிறேன், அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஹரிகிருஷ்ணா, உனக்கு